கன்னி ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டுன தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. கன்னி ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட குடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நெனச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய கன்னிராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே நேரத்துல ஒரு அவசரமான எச்சரிக்கை பதிவு தான் இதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். தலைப்பிலேயே பார்த்திருப்பீங்க. உயிரே போனாலும் இந்த 3 இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்கன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கேன். ஏதோ காணொளி ஓடணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி உங்களை பயமுறுத்துறேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. அடிச்சு சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு அப்படித்தான் ரொம்ப ஆபத்தான முறையில அமைஞ்சிருக்குது. நீங்க கொஞ்சம் அசந்தாலும் இது ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் உங்களை விட்டுடும். அதனால நான் சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் கூட உதாசீனப்படுத்தாம முழுசா கேளுங்க. இது முழுக்க முழுக்க உங்க நல்லதுக்காக, உங்க குடும்பத்தோட நிம்மதிக்காக சொல்ற விஷயங்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ரொம்ப சுத்தமான நல்ல மனசுக்காரங்க நீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது உதவிக்கு யாருமே உங்க கூட நிக்க மாட்டாங்க. உழைப்பு உழைப்புன்னு இரவு பகல் பார்க்காம ஓடி ஓடி உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான முழு பலனும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. யாரையோ நம்பி நீங்க நல்லது செய்ய போய் கடைசியில நீங்க கெட்டவங்களா குற்றவாளியா மாறுறதுதான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற ஒரு சோகமான விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆகாயத்துல நடக்கிற கிரக மாற்றங்கள், குறிப்பா சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு பெரிய சவால்களை கொடுக்க காத்துட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு சில சுமாரான கிரக சேர்க்கைகள் இந்த காலகட்டத்துல உருவாகுது. அஸ்தமஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 8ஆம் இடம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற இந்த நேரத்துல எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்ம வாழ்க்கையை சுருக்கி போட்டுற அளவுக்கு பெரிய விளைவுகளை கண்டிப்பா ஏற்படுத்துங்க. நீங்க நினைப்பீங்க, சும்மா தானே போய் பார்க்கறோம், இல்ல என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுதுன்னு. ஆனா அந்த சும்மா போற இடத்துலதான் உங்களுக்கான பெரிய வெடியே காத்துட்டு இருக்குதுங்க. ஒரு சின்ன பயணம் உங்க நிம்மதியே மொத்தமா கெடுத்துரும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். நான் சொல்ல போற இந்த 3 இடங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு போயிடாதீங்க. பொதுவாவே கன்னிராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. எதையும் 2-3 தடவைக்கு மேல தீவிரமா யோசிச்சுதான் செய்வீங்க. ஆனா சில நேரத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபத்திலயோ இல்ல மத்தவங்கனால பரிதாபப்பட்டோ சில அவசர முடிவுகளை எடுத்துருவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பொறுமையை ரொம்ப மோசமா சோதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் கண்டிப்பா நடக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களே, குறிப்பா நீங்க ரொம்ப நம்புறவங்களே உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. நீங்க அமைதியா போக நினைச்சாலும் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அந்த நேரத்துல இருக்கிற கிரகங்களோட சிலர்ச்சி அப்படி உங்க கோபத்தை தூண்டி விட்டு அதன் மூலமா உங்களை ஒரு தப்பான முடிவுக்கு தள்ளி தப்பான இடத்துக்கு போக வைக்கிறதா அந்த கிரகங்களோட வேலையே. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. தியானம் பண்ணுங்க. குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் இப்ப எந்த நிலைமையில இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். ராசிநாதன் கொஞ்சம் வலிமை குறைஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியா தான் முடியும். கையில காசு வந்தாலும் அது வந்த வேகத்துல எங்க போகுதுன்னே தெரியாம செலவாகிடும். நேத்து வரைக்கும் உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசின சொந்தக்காரங்க கூட இன்னைக்கு உங்களை பார்த்து முகம் சுளிப்பாங்க. வியாபாரத்துல கூட நீங்க எதிர்பார்க்காத லாபம் கிடைக்காது. போட்ட முதல் திரும்ப வருமானம் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட தொந்தரவு அதிகமாகும். உங்க கூட வேலை பார்க்கறவங்களே உங்களுக்கு எதிராக மறைமுகமா வேலை செய்வாங்க. இப்படி எல்லா பக்கமும் நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்துலதான் நீங்க ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும். குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு சாதகம் இல்லாம இடத்துல பயணம் செய்யறாரு. இதுக்கு பேர் தான் கோச்சாரத்துல வரக்கூடிய கடுமையான கெடுபலன். சந்திராஷ்டமம் மாதிரியான நேரங்கள்ல நம்ம எப்படி கவனமா இருப்போமோ அதை விட பல 100 மடங்கு கவனமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இருக்கணும். ஏன்னா சந்திரன் மனசுக்கு அவர் சரியில்லாத இடத்துல இருக்கும்போது நம்ம மனசு தேவையில்லாத குழப்பங்கள்ல ஈடுபடும். தப்பான ஆட்களை நம்ப வைக்கும். போகக்கூடாத இடத்துக்கு போக தோன்றும். நம்ம நல்லது சொல்றவங்கள பெரிய எதிரியா நினைக்க தோணும். நம்மளை கெடுக்க நினைக்கிறவங்கள நெருங்கிய நண்பனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மன பயங்கள் எல்லாம் இந்த முன்னால கண்டிப்பா நடக்குங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க தப்பிக்கணும்னா நான் சொல்ல போற அந்த இடங்களுக்கு போறத முற்றிலும் தவிர்த்தாகணும்.
அந்த முதல் இடத்துக்கு போறதுனால என்ன பிரச்சனைகள் வரும்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த அந்த நல்ல பெயர், மரியாதை எல்லாமே ஒரே நிமிஷத்துல காத்துல பறந்துரும். தேவையில்லாம காவல் நிலையம், நீதிமன்றம்னு அலைய வேண்டிய கடுமையான சூழ்நிலை கூட வரலாம். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை, பிள்ளைகளால மன உளைச்சல்னு வரிசையா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, ஒரு சின்ன பயணம், ஒரு சின்ன சந்திப்பு இவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னா அதனாலேயே தவிக்கிறதுக்கான புத்திசாலித்தனம். அதனால ரொம்ப விழிப்புணர்வா இருந்துக்கோங்க. எந்த அழைப்பு இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய லாபத்த கொடுக்கும்னு ஆசை காட்டினாலும் அந்த முதல் இடத்துக்கு போகவே கூடாது. அந்த முதல் இடம் என்னன்னு இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தவங்க குடும்ப பிரச்சனைக்கோ, இல்ல சொத்து பிரச்சனைக்கோ பஞ்சாயத்து பண்றவங்க, அதாவது சமாதானம் பேசுறதுக்காகவோ, சாட்சி சொல்றதுக்காகவோ நீங்க எந்த இடத்துக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல போகக்கூடாது. கன்னி ராசிக்காரங்க பொதுவாவே நியாயத்தின் பக்கம் தான் நிப்பீங்க. யாருக்காவது ஒரு அநியாயம்னா சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நம்ம அண்ணன் தானே கூப்பிடுறாரு, நம்ம நெருங்கிய நண்பன் தானே பிரச்சனையில இருக்கான், நாம போய் 4 வார்த்தை எடுத்து சொன்னா சரியாயிடும். அப்படி ரொம்ப நல்ல எண்ணத்தோட நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க. ஆனா அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். நீங்க நல்லது சொல்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடைசியில உங்க மேலேயே பெரிய பழிய தூக்கி போட்டுருவாங்க. இவன் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசாச்சுன்னு பின்னால வந்து எல்லாமே செஞ்சான்னு உங்களையே குற்றவாளிக்குள்ள ஏத்திடுவாங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? தேவையில்லாம காவல் நிலையம், நீதிமன்றம்னு அலைய வேண்டி பெரிய தலைவலி வந்து சேரும். உங்களை நம்பி வந்தவங்க அமைதியா பின்னால போயிடுவாங்க. ஆனா நீங்க அந்த பிரச்சனை நடுவுல மாட்டிட்டு முழிப்பீங்க. உங்க நிம்மதி போறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இதனால பெரிய தலைகுனிவு ஏற்படுங்க. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல சொந்தக்காரங்க வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப நெருக்கமானவங்க வீட்டு பிரச்சனைக்காக உங்களை கூப்பிட்டாலும் சரி, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போறதை தவிர்த்துடுங்க. உங்களை கோழைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இதுல எந்த ஒரு சமரசமும் நீங்க செஞ்சுக்கவே கூடாது. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளவு உறுதியா இந்த முதல் இடத்துக்கு போக வேணாம்னு சொன்னேன்னு. ஆனா இதை விட ரொம்ப ஆபத்தான ஒரு வகையில உயிருக்கே கூட உழை வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குதுங்க. அதுதான் நான் சொல்ல போற 2வது இடம். இந்த 2வது இடத்துக்கு நீங்க போறது மூலமா உங்க கையில இருக்கிற பணம், காசு மொத்தமும் உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாரிச்ச பணம், அது உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவோ, இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோ, சிறுக சிறுக சேர்த்து வச்சிருப்பீங்க. அந்த மொத்த பணமும் ஒரே நாள்ல ஒரு சின்ன தப்பான உங்கள விட்டு போச்சுன்னா, உங்களால தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பண இழப்பு இந்த 2வது இடம் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா, உங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடம் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. தடபடுறது மட்டும் இல்லாம சுப விரயம்னு சொல்ல முடியாத அளவுக்கு வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள்னு உங்கள துரத்தி அடிக்கும். நீங்க என்னதான் கணக்கு போட்டு சிக்கனமா செலவு பண்ணாலும், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்ட வழியா பணம்லாம் தண்ணியா செலவாகும். இந்த நேரத்துல நீங்க அந்த 2வது இடத்துக்கு போறது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடும். அந்த 2வது இடம் என்ன தெரியுமா? முகம் தெரியாத, சரியா பழக்கம் இல்லாத நபர்கள் கூப்பிடுறாங்கன்னு அங்க சொல்லக்கூடிய ரகசியமான இடங்களுக்கோ, இல்ல திடீர்னு பெரிய லாபம் வரும்னு ஆசை காட்டி, இவங்க வர சொல்ற முதலீடு சம்பந்தமான இடங்களுக்கோ கண்டிப்பா போகக்கூடாது. குறிப்பா சீட்டு கம்பெனி நடத்துறவங்க, இல்ல உங்கள வச்சு வேற ஏதாவது தப்பான தொழில்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள தேடி வருவாங்க. நீங்க வாங்க, உங்க கையெழுத்து போடுங்க, உங்க தலையெழுத்தே மாறிடும். 1 மாசத்துல லட்சாதிபதி ஆகிடலான்னு ரொம்ப இனிப்பா பேசுவாங்க. கன்னி ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப வெள்ளந்தி. மத்தவங்க கண்ணீர் விட்டு பேசினா உடனே நம்பிடுவீங்க. அதே மாதிரி ரொம்ப ஆசையா பேசினாலும் சீக்கிரம் மயங்கிடுவீங்க. உங்கள உசுப்பேத்தி உங்கள அந்த இடத்துக்கு வர வச்சு, ஏதாவது ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கியோ, இல்ல உங்க பணத்த மொத்தமா முதலீடு செய்ய வச்சோ, உங்கள நடுத்தெருவுல நிக்க வச்சுருவாங்க. பின்னாடி அந்த இடத்துல அப்படி ஒரு கம்பெனி இருக்காது. உங்கள கூப்பிட்ட ஆட்களும் இருக்க மாட்டாங்க. அதனால பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அது எவ்வளவு பெரிய லாபமா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல புதுசா எந்த இடத்துக்கும் போய் யார்கிட்டயும் பேசாதீங்க. கவனத்த கெடுக்கவும் வேண்டாம்ங்க. புதுசா கடன் வாங்கவும் வேண்டாம்ங்க. உங்க சேமிப்ப பத்திரமா வச்சிருக்கிறதுல மட்டும் தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். இப்ப நான் சொல்லப்போற அந்த 3வது இடம், இத சொல்லும்போதே எனக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது. ஏன்னா முதல் 2 இடங்கள் உங்க நிம்மதியும், பணத்தையும் தான் பறிக்கும். ஆனா இந்த 3வது இடம் உங்க உசுருக்கே உலை வைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அதனால அவ்வளோ அழுத்தமா உயிரே போனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறேன். நீங்க நினைக்கலாம், "என்னங்க இவ்வளோ பயமுறுத்துறீங்க?" அப்படின்னு. பெரிய ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு கிரகங்களோட பிடிமானம் அப்படி இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆகாத கிரகங்கள் குறிப்பா ராகு, கேது மற்றும் செவ்வாய் பகவானுடைய பார்வை ரொம்ப கடுமையான முறையில உங்க மேல விழுகிற நேரம் இது. செவ்வாய் அப்படின்னாலே அர்த்தம் காயம், விபத்துன்னு சொல்லுவோம். அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கிரகமோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துலயும், விரயஸ்தானமான 12ஆம் இடத்துலயும் ரொம்ப அசுபமான ஒரு தொடர்பு ஏற்படுத்துது. இந்த காலகட்டத்தில கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலமா
பெரிய கண்டங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க ரொம்ப கவனமா, நிதானமா வண்டி ஓட்டுற ஆளா இருக்கலாம். 20 வருஷமா வண்டி ஓட்டுறேன். எனக்கு எந்த விபத்தும் ஆனதில்லன்னு நீங்க பெருமையா கூட சொல்லலாம். ஆனா இங்க பிரச்சனை நீங்க கிடையாது. உங்க ஒண்ணு எதிர்பார்ப்புல வரவோ, இல்ல உங்க எதிர்ல வரவனோ, அவங்க பின்னாடி வரவனோ அவசரப்பட்டு தப்பு பண்ணுவான். அந்த தப்புக்கான தண்டனைய நீங்க அனுபவிக்க வேண்டிய உங்களுக்கு பிரதிஷ்டவரமான சூழ்நிலை உருவாகுங்க. அப்படிப்பட்ட அந்த 3வது இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்தில அதுவும் குறிப்பா 10 மணிக்கு மேல வெளிச்சம் இல்லாத நெடுச்சாலைகளுக்கோ, இல்ல மலை பிரதேசங்களுக்கோ, ஆள் நடமாட்டம் இல்லாத குறுக்கு வழிக்கோ நீங்க தனியா பயணம் செய்யவே கூடாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பழக்கம் இல்லாத நீர்நிலைகள், அதாவது புதுசா பார்க்குற ஏரி, குளம், ஆறு, கடல் மாதிரியான இடங்களுக்கு குளிக்கிறதுக்கோ, வேடிக்கை பார்க்கறதுக்கோ கண்டிப்பா போகக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம், நைட் டிராவல் பண்ணலாம்னு உங்க நண்பர்கள் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுவாங்க. இல்லன்னா சொந்தக்காரங்க வீட்ல ஏதாவது சுப நிகழ்ச்சி இருக்கு, ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு போயிரலாம்னு வீட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? போயிட்டு வருவோம், ஒண்ணும் ஆகாதுன்னு. உங்களுக்கே ஒரு அதீத தைரியம் வரும். அந்த தைரியத்த கொடுக்கிறதே அந்த தீய கிரகங்கள் தான். அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போய் ஏதாவது ஒரு பெரிய விபத்தா இருக்க வைக்கணுங்கிறது தான் அந்த கிரகங்களோட கணக்கு. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு ராத்திரி நேர பயணத்தையும் திட்டவட்டமா தவிர்த்துடுங்க. உசுர விட பெருசு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு வேலை ரொம்ப முக்கியமான வேலை, முதல்ல பயணம் செஞ்சாகணும் அப்படின்னா, நீங்க வண்டி ஓட்டணுங்க. பொது போக்குவரத்துல அதாவது பஸ்லயோ, ட்ரெயின்லயோ போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. அதுவும் இந்த நீர்நிலைகள் பக்கத்துல போகும்போது ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போறத சுத்தமா தவிர்த்துடுங்க. கன்னிராசிக்காரங்க நீங்க ரொம்ப பிடிவாதக்காம இருக்கவங்க. ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா, அதுல இருக்கிற சாதக பாதகங்கள பத்தி அந்த நேரத்துல யோசிக்க மாட்டீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மிதப்பு சில நேரங்கள் உங்களுக்கு வந்துடுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பிடிவாதத்த மூட்டை கட்டி வச்சுடுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் வந்தாலும் அந்த பயணத்த அப்படியே தயவு செஞ்சு ரத்து செஞ்சுடுங்க. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நிலைமைய எடுத்து சொல்லுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு நேரம் சரியில்ல. நான் அப்புறமா போய்க்கலாம்னு வெளிப்படையா சொல்லிடுங்க. கோவப்பட்டாலும் பரவால்ல. உங்க உயிர் தான் முக்கியம். இந்த 3 இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குலதெய்வத்தோட பாதுகாப்பு உங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இப்போ உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது ஒரு இனம் புரியாத பயம், படபடப்பு உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ராத்திரியில சரியா தூக்கம் வராது. ஏதோ கெட்டது நடக்க போகுதுங்கிற மாதிரி கெட்ட கனவுகள் கூட சில பேருக்கு வரும். இதெல்லாம் உங்க உள் மனசு உங்களுக்கு குடுக்குற எச்சரிக்கை மணி. அந்த எச்சரிக்கை மணிய நீங்க தயவு செஞ்சு உதாசீனப்படுத்திடவே கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எப்பவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. எது நடக்க போகுதுனாலும் முன்னாடியே உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வந்துரும். அத மட்டும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க மனசு வேண்டாம்னு சொல்லுச்சுன்னா, உலகமே வந்து வற்புறுத்தினாலும் அந்த காரியத்த செய்யாதீங்க. யாருக்காகவும், எந்த சூழ்நிலைக்காகவும் உங்க முடிவ மாத்திக்காதீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு நியாயமான கேள்வி வருமா? இப்ப இனி இந்த வரக்கூடிய நாட்கள்ல நாங்க என்னதான் செய்றது? வீட்டுக்குள்ளேயே கதவ சாத்திக்கிட்டு கிடக்கணுமா? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. நான் உங்கள வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்க சொல்லல. அன்றாட வேலைகள நீங்க எப்பவும் போல தாராளமா செய்யலாம். ஆனா புதுசா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். குறிப்பா நான் முன்னாடி சொன்ன அந்த 3 இடங்களுக்கு, அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ற இடம், முகம் தெரியாதவங்க கூப்பிடுறது, முதலீடு சம்மந்தமான இடம், அப்புறம் இரவு நேரத்தில ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள், நீர்நிலைகள், இந்த 3 இடங்களுக்கு போறத மட்டும் தான் முழுமையா தவிர்க்க சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்க அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்க குலதெய்வத்தோட பேர மனசார உச்சரிங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு எந்த ஒரு கண்டமும், எந்த ஒரு ஆபத்தும் வராம நீ தான் அரணா இருந்து காப்பாத்தணும்னு முழு மனசோட வேண்டிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு ஒண்ணு தான் இந்த மாதிரி இக்கட்டான நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய அ பே கேடயமா இருந்து நம்மள காப்பாத்தும். முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு வாங்க. அது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய பலத்த கொடுக்கும். அதே மாதிரி இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்துக்குள்ள குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிய பூதாகரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சந்திரன் ரொம்ப பலவீனமா இருக்கிறதால, ஒருத்தர் சாதாரணமா சொல்ற வார்த்தை கூட இன்னொருத்தர் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்குவீங்க. அதனால உங்க கணவனோ, இல்ல மனைவியோ, இல்லன்னா கோவமா பேசினா கூட நீங்க அந்த இடத்துல ரொம்ப அமைதியா போயிடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேச வேண்டாம். நான் சொல்றது சரி, நீ சொல்றது சரின்னு சொல்லாம விட்டு கொடுத்து போறதுனால நீங்க ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. குடும்பத்துல நிம்மதி நிலைச்சிருப்பு. கோவத்துல நீங்க விடுற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில பெரிய விரிசலை ஏற்படுத்தும். வேலை செய்ற இடத்துலயும் நீங்க இத பொறுமையா கடைபிடிக்கணும். மேலதிகாரிகள் ஏதாவது குறை சொன்னா
ஆன உடனே கோவப்பட்டு எதிர்த்து பேசாதீங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்கள சீண்டி பார்க்குற மாதிரியே பல காரியங்கள செய்வாங்க. உங்க பொறுமைய சோதிப்பாங்க. ஆனா நீங்க எதற்கும் செவி சாய்க்காம உங்க வேலைகள மட்டும் கவனமா இருங்க. சரிங்க நான் மாத்திக்கிறேன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டு விலகிடுங்க. நீங்க நியாயத்த எடுத்து சொல்ல நினைச்சாலும், அது இந்த நேரத்துல சுத்தமா எடுபடாதுங்க. நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் மத்தவங்க உங்கள தான் தப்பா பேசுவாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்கள சுத்தி ஒரு மோசமான வலைய பின்னி வச்சிருக்குது. உடல் ஆரோக்கியத்தில நீங்க ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாட்கள் இது. சின்னதா ஒரு தலைவலி, இல்ல வயிறு வலி வந்தா கூட உடனே மருத்துவர போய் பாத்துருங்க. அலட்சியமா இருக்க வேண்டாம். சாப்பாட்டு விஷயத்திலயும் ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. வெளியில கடைகள்ல சாப்பிடுறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வீட்ல செஞ்ச சுத்தமான சாப்பாட்ட மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரு சின்ன பிரணவ குறைவா வரதுதாங்க. கவனக்குறைவு இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்துறக்கூடாது. நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. உங்க உடம்ப எப்படி பார்த்துக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்கெல்லாம் இதெல்லாம் நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க இந்த நேரத்துல ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வீட்ட விட்டு வெளிய போகலன்னா கூட, உங்கள தேடி சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா ரொம்ப வருஷமா உங்ககிட்ட பேசாம இருந்த சொந்தக்காரங்களோ, இல்ல உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போன நண்பர்களோ, திடீர்னு உங்கள தேடி வருவாங்க. இல்லன்னா ஃபோன்ல பேசுவாங்க. ரொம்ப பாசமா பழைய கதையெல்லாம் பேசி உங்கள மாத்த முயற்சி பண்ணுவாங்க. நீங்களும் சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு பாசமா பேசுறீங்களேன்னு நெனச்சு மறுபடியும் அவங்களுக்கு உங்க வீட்லயும் மனசுலயும் இடம் குடுப்பீங்க. ஆனா அதுதான் நீங்க செய்ற பெரிய தப்பா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள தேடி வர யாருமே உண்மையான பாசமா வரமாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ ஆக வேண்டிய காரியம் இருக்கு. குறிப்பா பண உதவி கேட்கறதுக்காகவோ, இல்ல அவங்க செஞ்ச தப்புக்கு உங்கள பொறுப்பேற்க வைக்கிறதுக்காக தான் வருவாங்களே தவிர, உங்க மேல இருக்கிற அக்கறையில கண்டிப்பா வரமாட்டாங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு யாராவது உங்கள தேடி வந்தா, அவங்கள வாசலோட வச்சு வழி அனுப்பிடுங்க. ரொம்ப நெருக்கமா பழகாதீங்க. அவங்க சொல்ற கஷ்டங்கள கேட்டு உருகி போய் உங்க கையில இருக்கிற காச தூக்கி குடுத்துறாதீங்க. கொடுத்த காசு கண்டிப்பா திரும்பி வரவே வராது. கடைசியில அந்த உறவும் பகையாகணும். அதே மாதிரி வீட்ல தான் இருக்கோம்னு சொல்லிட்டு செல்ஃபோன்லயோ, இணையத்திலயோ அதிக நேரம் செலவு பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. முகம் தெரியாத நபர்கள் மூலமா இணையத்தில கூட உங்களுக்கு ஏமாற்றங்கள் நடக்கலாம். தேவையில்லாத செய்திகள மத்தவங்களுக்கு அனுப்புறது, மத்தவங்க விஷயத்தில தலையிட்டு கருத்து சொல்றது மாதிரியான வேலைகள இனி வரக்கூடிய நாட்கள்ல தயவு செஞ்சு செஞ்சிராதீங்க. நீங்க சாதாரணமா சொல்ற ஒரு விஷயம் கூட பெரிய சர்ச்சையாகி உங்க நிம்மதிய கெடுத்துடும். செல்ஃபோன்ல வர எந்த ஒரு தேவையில்லாத அழைப்புகளையும் எடுக்காதீங்க. முக்கியமா வங்கி கணக்கு சம்பந்தமான எந்த தகவலையும் யார்கிட்டயும் பகிர்ந்துக்கவே கூடாது. இந்த நாட்கள்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள தேவையில்லாத பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போகும். பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உங்கள அவமானப்படுத்தினது, நீங்க நம்பின இந்த விஷயங்கள் இப்படி உங்கள காயப்படுத்தின சம்பவங்கள் எல்லாம் ஒண்ணொண்ணா ஞாபகத்துக்கு வந்து உங்கள ரொம்ப சோர்வடைய வைக்கும். வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நாம செஞ்ச நல்லது யாருமே நன்றி விசுவாசமா இல்லையேன்னு ஒரு விரக்தி உங்களுக்குள்ள உருவாகும். அந்த விரக்தி தான் உங்கள தப்பான முடிவுகள நோக்கி இழுத்துட்டு போகும். அதனால இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் மனசுக்குள்ள வரும்போது, அத அப்படியே வளர விடாதீங்க. உங்க மனச எப்பவுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல பிஸியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல புத்தகங்கள படிக்கலாம். இல்லன்னா மனசுக்கு அமைதி தர பக்தி பாடல்கள கேட்கலாம். இல்ல வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைகள் கிட்ட நேரம் செலவழிங்க. அவங்க கூட விளையாடும்போது உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் அப்படியே குறைஞ்சிடும். கன்னிராசிக்காரங்க நீங்க ரொம்ப இயற்கையாகவே ரொம்ப ரசனையான ஆட்கள். கலைகள் மேல உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள இந்த வார நாட்கள்ல உங்க கவனத்த திருப்புங்க. தேவையில்லாம தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. தனிமையில இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய எதிரி எப்பவும் குடும்பத்துல இருக்கிறவங்க கூடவே இருங்க. சந்தோஷமா பேசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்க பதிவு பண்ணியே ஆகணும். குறிப்பா கன்னிராசி பெண்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பவுமே குடும்பத்துக்காக மாடு மாதிரி உழைக்கிறவங்க நீங்க மாமியார், நாத்தனார்ன்னு எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு உங்க கஷ்டத்த வெளிய சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு குமுறுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்ற சின்ன சின்ன வேலைகள் கூட மத்தவங்க கூட கண்டுபிடிப்பாங்க. சமயத்துல உப்பு பாரம் அதிகமா போச்சு, உப்பு காரம் அதிகமா போச்சுன்னு ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய வார்த்தைகள சொல்லி உங்க மனச புண்படுத்துவாங்க. நீங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் உங்கள ஆட்படுத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால குடும்பத்துல மத்தவங்க என்ன சொன்னாலும் அத ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுடுங்க. உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. நேரம் தவறாம சாப்பிடுங்க. மத்தவங்களுக்காக உங்க தூக்கத்த கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கன்னிராசி இளைஞர்கள் குறிப்பா கல்லூரியில படிக்கிற பசங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்க நண்பர்கள் கூட சேர்ந்துட்டு தேவையில்லாத வம்பு தும்புக்கு போகாதீங்க. வெளியிலயோ, கடையிலயோ இல்ல தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருந்தா வேடிக்கை பார்க்கறத போட்டு அந்த பக்கமா போகாதீங்க. சம்மந்தமே இல்லாம அந்த சண்டை உங்க மேல திரும்புறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காவல் விஷயங்கள்ல இப்போதைக்கு எந்த ஒரு அவசர முடிவு எடுக்க வேண்டாம். நீங்க உண்மையா இந்த நேரம் அது உங்களுக்கு பெரிய சிக்கல கொண்டு வந்து விட்டுருங்க. வீட்ல அப்பா, அம்மா பேச்ச கேட்டு நடங்க. அது உங்கள திட்டுனா கூட அது உங்க நல்லதுக்காக தான் நெனச்சு அமைதியா இருங்க. உங்கள கோவப்படுத்துற மாதிரி நண்பர்கள் பேசினா அவங்க கிட்ட இருந்து விலகி வந்துடுங்க. சொந்தமா தொழில் செய்ற கன்னிராசிக்காரங்க, வியாபாரிகள் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். கடையில வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அதுக்காக கவலைப்பட்டு புதுசா
புதுசா ஏதாவது சரக்கு வாங்கலாம், இல்ல கடைய ரெடி பண்ணலாம்னு எந்த ஒரு கடனும் வாங்கிடாதீங்க. இருக்கிறத வச்சு எப்படி வியாபாரம் பண்றதுன்னு மட்டும் யோசிங்க. முக்கியமா யாருக்கும் கடன் குடுத்துறாதீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளரா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல கடன் குடுக்கறத தவிர்த்துடுங்க. ஏன்னா, கொடுத்த கடன் திரும்ப வராது. பணமும் முடங்கிடும். உங்களோட போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிரா மறைமுகமா சில வேலைகள செய்வாங்க. உங்க கடைய பத்தி தப்பா வதந்தி பரப்பலாம். அதெல்லாம் நெனச்சு மனச போட்டு குழப்பாக்காதீங்க. உங்க தரத்த மட்டும் சரியா வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் சரியாகும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நேர்மையானவங்க. அந்த நேர்ம தான் இப்போ உங்களுக்கு பெரிய சவாலா மாறப்போகுது. ஏன்னா, இந்த உலகம் நேர்மையா இருக்கிறவங்கள தான் முதல்ல குறிவைக்கும். இவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியத்த கூட இந்த நாட்கள்ல தவறா சித்தரிச்சு பேசுவாங்க. நீங்க ஏதாவது உள்நோக்கம் இல்லாம உதவி செய்ய மாட்டீங்கன்னு உங்க முகத்துக்கு நேரா சொல்லுவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு கோவம் தலைக்கு ஏறும். ஆனா, அந்த கோவத்த அடக்கிக்கோங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்னு அமைதியா போயிடுங்க. ஏன்னா, நீங்க வாய் திறந்து பேச ஆரம்பிச்சா பிரச்சனை இன்னும் பெருசா தான் ஆகும். உங்க மௌனம் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். அந்த மனத ரொம்ப சரியா பயன்படுத்துங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்துல கிரகங்கள் இருக்கிற நிலை தான். உங்க ராசிய சுத்தி ஒரு பெரிய இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த இருள கண்டு நீங்க பயந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிற மனதைரியம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. உங்க அறிவும், விவேகமும் உங்களை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் காப்பாற்றும். ஆனா, அந்த அறிவை நீங்க சரியான நேரத்துல பயன்படுத்தணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு எதிரா தான் முடியும். அதனால எந்த ஒரு காரியத்த செய்றதுக்கு முன்னாடியும் 100 தடவ யோசிங்க. உங்களுக்கு நம்பகமான நல்ல அனுபவம் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனைகள கேளுங்க. அவங்க சொல்ற அறிவுரைகள தட்டி கழிக்காம கேளுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கண் திஷ்டி தான். நீங்க நல்லா உடுத்திட்டு வெளிய போனாலே 4 பேர் கண்ணு உங்க மேல தான் விழும். உங்க திறமைய பார்த்து பொறாமப்படுற கூட்டம் ஒண்ணு எப்பவும் உங்கள சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த திஷ்டியோட தாக்கம் ரொம்ப உச்சமா இருக்குங்க. உங்க எதிரிகள் உங்களுக்கு நேருக்கு நேரா வந்து சண்டை போட மாட்டாங்க. ஆனா, மறைமுகமா உங்களுக்கு எப்படி குழி பறிக்கலான்னு ரொம்ப தெளிவா திட்டம் போடுவாங்க. நீங்க நம்புற ஆட்கள் மூலமாவே உங்களுக்கு துரோகம் நடக்கும். அதனால தான் சொல்றேன், உங்க ரகசியங்கள குறிப்பா நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவே சொல்லாதீங்க. உடல் ரீதியா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நரம்பு மற்றும் வயிறு சம்பந்தமான உபாதைகள். கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான். அவர்தான் நரம்புகளுக்கு காரகன். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகி, அதனால நரம்பு தளர்ச்சியோ, இல்ல சரியான தூக்கம் இல்லாதனால வர தலைவலியோ ரொம்ப வாட்டி எடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடாம, பசிய அடக்கி வேலை செய்றதுனால வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சாப்பாட்டுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. சூடான உடம்புல குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க. உடம்புல எந்த ஒரு சின்ன வலி வந்தாலும் உடனே வைத்தியர பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். நீங்களா எந்த ஒரு முடிவும் எடுத்து மருந்துகள சாப்பிட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்மந்தமா ஏதாவது வழக்கு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்தாலோ, இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரிக்கிற பேச்சுவார்த்தை இருந்தாலோ, இனி வரக்கூடிய நாட்கள்ல அத பத்தி வாய் திறக்கவே கூடாது. ஏன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கூட ஒரு சின்ன வார்த்தை தப்பால கை நழுவி போயிடுங்க. நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு சேர வேண்டியத நாங்க அப்புறம் தர்றோம்னு உங்க சொந்தக்காரங்க உங்கள ஏமாத்த பார்ப்பாங்க. எந்த ஒரு பத்திரத்திலயும் அது சாதாரண வெள்ளத்தாளா இருந்தா கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல கையெழுத்து போட்டுடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு எடுத்தெறிஞ்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட சாதகம் இல்லாத நேரம் இது. அதனால சொத்து விவகாரங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு முழுமையான லாபம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய தனிமை உணர்வு உங்கள வாட்டி எடுக்கும். நான் சொல்றேன், யாருமே இல்லையே, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுட்டு ஒரு இருட்டான அறைக்குள்ள முடங்கி கிடக்க தோணும். ஆனா, தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க. இந்த தனிமை உணர்வு உங்களுடைய நிஜமான நிலைமையே கிடையாது. இது எல்லாமே நவகிரகங்கள் உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்துற ஒரு இருண்ட நேரமும் சீக்கிரமே கடந்து போகுங்க. இந்த மாயை உங்கள விட்டு சீக்கிரமே கடந்து போகும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு சோதனை காலமா நெனச்சு கடந்து வரணும். உங்கள நீங்களே ஊக்கப்படுத்திக்க. நீங்க எத்தனையோ பெரிய கஷ்டங்கள எல்லாம் தனியா நல்லா நின்னு ஜெயிச்சீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப சுலபமா ஜெயிப்பீங்க. இந்த கடுமையான தோஷங்கள்ல இருந்து உங்கள பாதுகாக்க வீட்ல இருந்தே செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்த சொல்றேன். தினமும் காலையில எழுந்ததும் உங்க வீட்ல இருக்கிற சாமி படங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு விநாயகர் பெருமான மனசார நெனச்சுக்கோங்க. உங்கனால முடிஞ்சா ஒரு பிடி பச்சரிசி எடுத்து உங்க வீட்டு வாசல்லயோ, இல்ல மொட்டை மாடியிலோ எறும்புகளுக்கும், காக்கைகளுக்கும் வைங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த உணவு உங்க தலைக்கு மேல தொங்குற பெரிய ஆபத்த கூட பனி மாரி விலக வச்சுடும். வெளியில எங்கேயும் கோவிலுக்கு போக முடியலனாலும், வீட்லயே ஒரு சின்ன தீபம் ஏத்தி வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சாமி பாட்டுக்கள பாடுங்க. அது உங்க வீட்ல இருக்கிற தீய சக்திகள விரட்டி ஒரு பெரிய நிம்மதிய உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். உத்தியோகம் பார்க்குற
பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க வேலை செய்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு ஒரு ஓரமா உட்காந்து உங்க கடமைய செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி சில சூழ்ச்சிகள் நடக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைய வேற யாரோ ஒருத்தர் செஞ்சதா சொல்லி மேலதிகாரிக கிட்ட நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு இயல்பாகவே கோபம் பொத்துக்கிட்டு வரும். நான் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் உழைப்பை இப்படி திட்டுறாங்களேன்னு நீங்க நியாயம் கேட்க தோணும். ஆனா தயவு செஞ்சு அந்த இடத்துல எந்த சண்டையும் போடாதீங்க. ஏன்னா நீங்க நியாயம் கேட்டா உங்களால தான் எல்லாரும் சேர்ந்து தப்பா பேசுவாங்க. இவன் எப்பவுமே இப்படித்தான் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான்னு உங்க மேலேயே பழிய தூக்கி போட்டுருவாங்க. அதனால வேலை இடத்துல எந்த தப்பா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா உங்கள தேடி வரும். அதே மாதிரி வியாபாரம் செய்றவங்க, குறிப்பா கூட்டு தொழில் செய்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கூட்டாளி மேல உங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். வழக்குகள்ல ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும். ஆனா, அத உடனே வெளிய காட்டுறாதீங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம யாரையும் சந்தேகப்படுறது தப்பு. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக சூழ்நிலை உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேக புத்திய கொடுக்கும். பொறுமையா இருந்து உண்மையா என்ன நடக்குதுன்னு ஆராய்ந்து பண்ணுங்க. புதுசா எந்த ஒரு முதலீடும் செஞ்சிராதீங்க. வியாபாரம் எப்படி நடக்குதோ அத அப்படியே விட்டுடுங்க. அதிரடியா ஏதாவது செஞ்சு லாபம் பார்க்கலாம்னு நெனச்சு இருக்கிற முதலையும் காலியாக்கலான்னு இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல இந்த நேரத்துல நீங்க கூடுதல் அக்கறை காட்டணும். அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்த்துருங்க. வீட்டிலேயே கை வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேரத்த கடத்த வேண்டாம். அதே மாதிரி அவங்க சொல்ற அறிவுரைகள கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருங்கன்னு அவங்கள அலட்சியப்படுத்துறாதீங்க. அந்த அனுபவத்துல சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு வரப்போற பெரிய ஆபத்துலேருந்து உங்கள காப்பாத்தும். அவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த கடினமான காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா இருக்க போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உதவி செய்ற குணம் அதிகம். ரோட்ல யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா கூட உங்க பாக்கெட்ல இருக்கிற கடைசி காச தூக்கி குடுத்துட்டு நீங்க நடந்து போவீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க இரக்க குணத்த கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. ஏன்னா, உங்ககிட்ட உதவி கேட்கிற மாதிரி நடிச்சு உங்களையே ஏமாத்துறதுக்காகவே சில பேர் வருவாங்க. அனுதாபத்த பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தையோ, இல்ல வேற ஏதாவது பொருளையோ பறிக்க நினைப்பாங்க. அதனால உதவி செய்றதுக்கு முன்னாடி அவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களோ, இல்ல நடிக்கிறாங்களான்னு ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு பாருங்க. எல்லோருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்கறதோ இந்த நேரத்துல கூடாது. நீங்க கொடுக்கிற வாக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 இடங்கள உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உயிரே போனாலும் அந்த இடங்களுக்கு மட்டும் எந்த காரணத்த கொண்டு போயிடாதீங்க. முதல் இடம் பஞ்சாயத்து பண்ற இடம், மத்தவங்க பிரச்சனையில தடையிடுற இடம். 2வது இடம் முகம் தெரியாதவங்க கூப்பிடுறது, முதலீடு சம்மந்தமான இடம், பண ஆசை காட்டி கூப்பிடுற இடம். 3வது இடம் ராத்திரி நேரத்துல தனிமையா பயணங்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள் மற்றும் நீர்நிலைகள். இந்த 3 இடங்களுக்கும் உங்களுக்கு எங்க கையால் வச்சாலும் கண்ணு வெடிதாங்க. இத தாண்டி நீங்க பத்திரமா இருக்கணும்னா, நீங்க உங்க குலதெய்வத்தோட பெயர மட்டும் வாயில முணுமுணுக்க வேண்டும்ங்க. வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சந்திக்க போறது ஒரு சின்ன புயல் மாதிரியான புயல் அடிக்கிறப்ப நாம எப்படி வீட்ட விட்டு வெளிய போகாம கதவையெல்லாம் சாத்திக்கிட்டு இருப்போமோ, அதே மாதிரி தான் இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கும் எந்த காரணத்த கொண்டு போயிடவே கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சில நம்ப முடியாத மாற்றங்கள் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள விட்டு விலகி போன உறவுகள் திடீர்னு உங்கள தேடி வரலாம். குறிப்பா எஸ் அல்லது எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர்கள் மூலமா உங்களுக்கு சிறு நெருக்கடிகளோ, இல்ல குழப்பங்களோ இந்த காலகட்டத்துல வளரும். அந்த மாதிரி நபர்கள் உங்கள தேடி வந்தா கூட கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவங்க கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. கன்னிராசிக்காரங்க நீங்க எதையும் தாங்குற இதயம் நினைச்சவங்க. உங்களுக்கு வரப்போற இந்த கஷ்டங்கள நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. கிரகங்கள் நமக்கு சில நேரத்துல சோதனைகள கொடுத்தாலும், அத தாண்டி வரதுக்கான மனப்பக்குவத்தையும், தெய்வ குணத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இறைபக்தி இந்த 3 விஷயத்தையும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய மழையா வர ஆபத்து கூட பனி மாதிரி விலகி போயிடும். வீட்ல எப்பவும் விளக்கேத்தி வைங்க. குலதெய்வத்த மனசார வேண்டிக்கோங்க. தேவையில்லாத விவாதங்கள தவிர்த்து உங்க குடும்பத்தோட, உங்க நிம்மதியோட மட்டும் நேரத்த செலவு பண்ணுங்க. எந்த ஒரு இருளான இரவுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு வெளிச்சமான விடியல் வந்து தான் ஆகணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சோதனையான காலமா தெரிஞ்சாலும், இது சீக்கிரமா கடந்து போயிடும். உங்க உழைப்புக்கும், உங்க நேர்மைக்கும், உங்க நல்ல மனதுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல காலம் பிறக்கும். உங்கள ஏமாத்துனவங்க, உங்கள அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தல குனிஞ்சு நிக்கிற நேரம் சீக்கிரமே வரும். அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் ஆகணும். நான் சொன்ன இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் ஒரு அண்ணனா, ஒரு தந்தையா, உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து சொல்றதா நெனச்சுக்கோங்க. உதாசீனப்படுத்தாம கவனமா இருங்க. உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் அந்த குலதெய்வம் எப்பவும் துணையா இருந்து காத்து ரட்சிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.